தண்ணீருக்குள் விழுந்து உயிர் இழந்த ஒரு உடல் 2-3 நாட்களுக்கு பிறகு யார் உதவியும் இல்லாமல் தானாக தண்ணீரின் மேற்பரப்பிற்கு வந்து விடுவதைப் போல 66வது ஆண்டு சுதந்திர தின நாளில் 66 ஆண்டு காலமாக இந்திய சமூகத்திற்குள்ளே நடந்து கொண்டிருக்கும் குற்றங்களும் குளறுபடுகளும் தண்ணீரில் மிதக்கிற பிணம் போல இந்த அரங்கில் வெளியே வந்திருக்கிறது. இந்த குற்றங்களுக்கும் இந்த இழிநிலைக்கும் யார் பொறுப்பேற்பது? யாரை குற்றவாளியாக்குவது? இதை நிகழ்த்துவது யார்? அவர்கள் குறிப்பிட்டார்கள், எங்கே 4 வழிச்சாலைகளிலே இருந்த மரங்கள் என்று. ஒரு வழிச்சாலையாக 2 வழிப்பாதையாக இருந்த காலத்தில் நீண்ட பயணங்கள் போகிற போது தாகம் எடுத்தால் ஒரு புளிய மரத்தின் அடியில் காரை நிறுத்திவிட்டு ஒரு புளியம் பிஞ்சையோ ஒரு புளியம் பூவையோ சுவைத்தால் அடுத்த 2 மணி நேரத்திற்கு தாகம் எடுக்காத நிலை போய் எல்லா 4 வழிச்சாலைகளிலும் ஒரு புளியம் பிஞ்சும் ஒரு புளியம் பூவும் கூட இல்லாமல் வெறும் அரளிப்பூக்களை மட்டும் அரசாங்கம் விட்டு வைத்திருப்பதன் அடையாளம் என்னவென்பதை சாதாரண மக்கள் புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். நானெல்லாம் கூட நூற்றுக்கணக்கான கூட்டங்களில் பேசி இருக்கிறேன். ஐயோ பாருங்கள், ஐயோ பாருங்கள், பாலின் விலை குறைவாக இருக்கிறது, தண்ணீரின் குறை அதிகமாக இருக்கிறது என்று. இந்த பெரும் குரல் எடுத்து நாங்கள் எல்லாம் பேசியதின் விளைவாக இந்த குரல் அரசின் காதுகளிலே விழுந்து தண்ணீரின் விலை குறையும் என்று நம்பித்தான் நாங்கள் பேசினோம். ஆனால் அரசாங்கம் ரொம்ப நுட்பமான வேலை செய்தது. பாலின் விலையை விடவும் தண்ணீரின் விலை அதிகமாக இருப்பதற்காக நாங்கள் கவலைப்பட்டோம் என்பதற்காகவே பாலின் விலையை தண்ணீரின் விலைக்கு உயர்த்தி தண்ணீரின் விலையையும் பாலின் விலையையும் சமப்படுத்துகிற வேலையை ஒரு அரசாங்கம் செய்திருக்கிறது. ஆனால் இந்த அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டிய சாதாரண மனிதன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? போபாலில் லட்சக்கணக்கானவர்கள் இறந்து போனது அப்படி ஒன்று நிகழ்ந்தது குறித்த அனுபவமோ அறிவோ கூட இல்லாத இந்தியாவின் பிற பகுதி மக்கள் வாழ்வதை நாம் அன்றாட வாழ்க்கையாகத்தான் பார்த்து கொண்டே இருக்கிறோம். சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாதல் கண்டும் சிந்தை இறங்காரடி கிளியே செம்மை மறந்தாரடி என்று அவன் பாடியது இன்றைக்கும் பொருத்தமாகத்தான் இருக்கிறது. ஒரே ஒரு சின்ன கிராமத்திற்குள்ளேயே தேநீர் அருந்த வருகிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வடிவத்தில் தேநீர் கொடுப்பது நடக்கிறது. ஆனால் ஒன்றை அரசாங்கமும் உணர்ந்திருக்கிறது, வெகு மக்கள் உணரவில்லை. எல்லாரும் அமர்ந்து பெஞ்சில் அமர்ந்து தேநீர் குடிக்கிறவன் தருகிற காசும், தரையில் அமர்ந்து பிளாஸ்டிக் கோப்பையில் குடிக்கிறவன் குடிக்கிற தேநீருக்கான காசும் ஒரே கல்லாவில் தான் வந்து விழுகிறது என்பதை இங்கே யாரும் கணக்கில் வைத்துக் கொள்வதில்லை. ஒரே கல்லாவில் வந்து காசு விழுந்தாலும் கூட அருந்தவர்களுக்கு இடையிலே வேறுபாடு பார்க்கிற அநீதியை இந்திய சமூகம் இன்றைக்கும் இப்போதும் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது. மாமேதை பிடல் காஸ்ட்ரோ தன் வரலாற்று புத்தகத்தில் ஒரு முறை சொன்னார், மிக அழகான வார்த்தைகளில் சொன்னார், நண்பர்களே, பொதுமக்கள் விரும்பினால், மக்கள் தீர்மானித்து விட்டால் நவீனமான போர் விமானங்களை கூட அவர்கள் கல்லால் வீழ்த்திவிட முடியும் என்று எழுதினார். நண்பர்களே, ஒரு அதிசயமான வரலாற்று உண்மை சொல்கிறேன். உலகத்திலேயே மிக அதிக எண்ணிக்கையில் சாதாரணமான எழுத படிக்க தெரியாத பெண்கள் பெரும் எண்ணிக்கையில் பங்கெடுத்து கொண்ட பெருமைமிக்க ஒரு போராட்டம் உலகத்திலே உண்டு என்றால் அது இந்திய சுதந்திர போராட்டம் தான். நீண்ட வரலாற்றோடு போராடி பெற்ற இந்த சுதந்திரத்தை பேணி பாதுகாப்பது எப்படி என்பதை இன்றைக்கு நீங்களும் நானும் யோசிப்பதற்கு முன்பே 47 50 இந்த நாட்டின் அரசியல் சட்டத்தை உருவாக்கிய மேதைகள் சிந்தித்தார்கள். பேராசிரியர் சாரோன் குறிப்பிட்ட ஒரு மேற்கோளை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இந்திய சமூகத்தில் யாருக்கு மிகுந்த அதிகாரம் உண்டு என்று கேட்டால் இந்த நாட்டின் எந்த உயர்ந்த பதவியில் இருக்கிறவனுக்கும் அதிகாரம் இல்லை, இந்த நாட்டின் மக்களுக்குத்தான் உயர்ந்த அதிகாரம் இருக்கிறது என்று மாமேதை அம்பேத்கர் குறிப்பிட்டார். நண்பர்களே, அப்படி குறிப்பிட்டதோடு அம்பேத்கர் நின்று விடவில்லை. மாறாக அந்த அதிகாரத்தை அவர்கள் கையிலே தர வேண்டும் என்பதற்காக
தங்களுக்கானவர்களை தேர்ந்தெடுக்கும் உரிமையை தாங்களே பெறுகிற வாக்குச்சீட்டை அவர்கள் கையிலே அம்பேத்கர் கொடுத்தார். அரசியல் நிர்ணய சபையில் பிரபுக்கள் அதை ஒப்புக்கொள்ளவில்லை, பெரும் பணக்காரர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்? இந்தியாவின் விடுதலைக்கு போராடிய அரசியல் தலைவர்களிலேயே பலர் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. வாக்குச்சீட்டை எப்படி பிடிப்பது என்று தெரியாதவனுக்கு, எப்படி வாக்களிப்பது என்றே தெரியாதவனுக்கு எதற்காக வாக்குரிமை தர வேண்டும் என்றெல்லாம் கேட்டிருக்கிறார்கள். ஒருவேளை குடியரசுத் தலைவர் தேர்தலிலும் விழுந்த செல்லாத வாக்குகள் குறித்து அவர்களுக்கு அப்போதே முன்னுணர்வு மாற்றம் இருந்திருக்கலாம் என்று இப்போது எனக்கு தோன்றுகிறது. ஆனால் அவர்கள் குறிப்பிட்டது குடியரசுத் தலைவர் தேர்தலில் செல்லாத வாக்குகள் போடும் அறிவாளிகளை பற்றி அல்ல. அறியாமையில் மூழ்கி கிடக்கிற இந்திய மக்களுக்கு எதற்கு வாக்குரிமை என்று கேட்டபோது அம்பேத்கர் அரசியல் நிர்ணய சபை சொன்னார், அவனுக்கு வாக்களிப்பது எப்படி என்று தெரியாமல் இருக்கட்டும், அவன் வாக்களிக்க தெரியாமல் கூட இருக்கட்டும், ஆனால் அதிகாரம் அவனுக்குத்தான் சொந்தமானது என்பதை அவனுக்கு உணர்த்துவதற்காக உலகில் வேறு எந்த நாடும் அன்றைக்கு விடுதலை பெற்று பொருளாதார ரீதியாக வளர்ந்து உயர்ந்து இருந்த நாடுகளிலும் கூட தரப்படாத உரிமையை இந்திய சமூகத்தில் இந்திய குடிமக்களுக்கு அம்பேத்கர் வழங்கினார். ஆனால் நடந்தது என்ன? நடந்து கொண்டிருப்பது என்ன? லட்சக்கணக்கான நூற்றுக்கணக்கான வாக்குச்சாவடிகளுக்கு வாக்களிப்பதற்கு வந்த எளிய மக்களை வாக்களிக்கவே விடாமல் துரத்தி வாக்குகளை தாங்களே போட்டுக்கொண்ட அதிகாரத்திற்கு வந்தவர்களை இந்திய அரசியல் சமூகம் பார்த்தது. ஒவ்வொரு வாக்குக்கும் விலை நிர்ணயிக்கப்பட்டது. நான் ஒன்று இந்த இடத்தில் குறிப்பிட விரும்புகிறேன் நண்பர்களே. விவேகானந்தர் சொல்வார், ஏழ்மை குற்றம் அல்ல, ஏழ்மை ஒருபோதும் குற்றம் அல்ல, ஆனால் ஏழையாயிருக்கவனை மதிக்க தவறுவதுதான் பெரிய தேசிய அவமானமும் குற்றமும் என்று குறிப்பிட்டார். நாடு சுதந்திரம் அடைந்த 65 ஆண்டுகளுக்கு பிறகு நம்மால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. கோடிக்கணக்கான இந்திய மக்கள் தங்கள் உழைப்பிலே இருந்து தருகிற வரிப்பணத்திலே இருந்துதான் இலவசங்களை இவர்கள் தருகிறார்கள். இலவசங்கள் என்று குற்றம் சாட்டுகிறோம் என்ற பிறகு இலவசங்களை விலையில்லாமல் என்று மாற்றி இருக்கிறார்கள். நண்பர்களே, அவர்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். சர்க்கரை டப்பாவில் மிளகாய் பொடி என்று நீங்கள் எழுதி ஓட்டி விடுவதால் எறும்புகள் கூட ஏமாந்து விடாது என்பதை ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பெயர்களை மாற்றுவதால், வேறு நயமான வார்த்தைகளை சொல்லுவதால் நீங்கள் ஒரு சமூகத்திற்கு இழைக்கிற குற்றம் நிரூபிக்கப்படாமல் போவதில்லை. நான் ஒப்புக்கொள்கிறேன், இந்திய சமூகத்திலே வாழுகிற கோடிக்கணக்கான மக்களுக்கு போராடி பெற்ற விடுதலையின் மதிப்பு தெரியவில்லை. நான் ஒப்புக்கொள்கிறேன். இதை காப்பாற்ற வேண்டும் என்ற அக்கறை இல்லை. தன்னோடு வாழ்கிற சக மனிதனுக்கு ஒரு துயரம் நிகழ்கிற போது அவனோடு நின்று அவன் துயரத்தில் போராடி அவனுக்கான நீதியை, நியாயத்தை பெற்றுத்தர வேண்டும் என்கிற அற உணர்ச்சி இந்திய சமூகத்தில் தாழ்ந்து கிடக்கிறது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். நண்பர்களே, ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் விவசாயம் பொய்த்து உற்பத்தி பொருளுக்கு விலை கிடைக்காமல் எல்லாவற்றையும் இழந்து தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகளின் எண்ணிக்கை சுனாமியில் இறந்த மக்களின் எண்ணிக்கையை விட அதிகம். இயற்கை சீற்றத்தால் இறந்து போனவர்களின் எண்ணிக்கையை விடவும் இந்த தேசத்தை ஆண்ட கோமான்களால் உயிரிழந்த மக்களின் எண்ணிக்கை அதிகம். இவர்கள் கடைபிடித்த பொருளாதார கொள்கைகள், இவர்கள் கடைபிடித்த வெளியுறவு கொள்கைகள், இவர்கள் கடைபிடித்த உள்நாட்டு கொள்கைகள் இந்த சமூகத்துக்குள் உருவாக்கிய ஏற்றத்தாழ்வுகளையும் சீர்குலைவுகளையும் நீங்கள் பட்டியலிடவே முடியாது. ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். இன்றைக்கு முதல் குடிமகனாயிருக்கிறவர் கூட தான் நிதியமைச்சராக இருந்த காலம் முழுவதிலும் ஒவ்வொரு முறையும் பாராளுமன்றத்தில் அந்த ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்துவிட்டு பேசுகிற போது சொல்வார், the GDP will increase this year. The GDP will increase. The GDP will increase என்று சொல்லாமல் ஒருவர் நிதியமைச்சராக இருக்கவே முடியாது என்பது சிதம்பர ரகசியம். எந்த நிதியமைச்சரும் ஜிடிபி என்றால் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், வளரும்
அதாவது நீங்களும் நானும் தயாரிக்கிற பொருளின் விலை மதிப்பு உயரும் என்று சொல்வதாக நீங்கள் கருதாதீர்கள். ஜிடிபி வில் இன்க்ரீஸ் என்றால் கேஸ், டீசல், பெட்ரோல் ஆகியவைகளின் விலை உயரும் என்று பொருள். இந்த நாடு 50-60 ஆண்டு காலமாக கடைபிடித்த இழிவான, தவறான, மோசமான பொருளாதார கொள்கைகள் தான் அனைத்து விதமான ஏற்றத்தாழ்வுகளையும் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது. இந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கும் இந்த கொள்கைகளுக்கும் காரணமானவர்கள் ஆள்பவர்களே அன்றி வெகுமக்கள் அல்ல. வெகுமக்கள் ஒருபோதும் கொள்கைகளை உருவாக்குகிற இடத்தில் இருப்பதில்லை. அவர்கள் மாறாக ஒரு அரசு உருவாக்குகிற கொள்கைகளையும் சட்டங்களையும் கடைபிடிக்கிற இடத்திலே தான் இருக்கிறார்கள். அல்லது ஒரு அரசு உருவாக்குற கடைபிடிக்கிற கொள்கைகளின் விளைவுகளை அனுபவிக்கிற ஏதிரிகளாக இந்திய மக்கள் இருக்கிறார்கள். பெற்ற சுதந்திரத்தை அந்நியரிடமிருந்து பெற்றோம், போராடி பெற்றோம். தண்ணீர் விட்டோ வளர்த்தோம்? இல்லை, கண்ணீரால் காத்தோம். நாங்கள் போராடி பெற்ற இந்த சுதந்திரத்தை பேணி காக்கும் பொறுப்பை, உரிமையை, கடமையை சிலருக்கு கொடுத்தோம். ஆனால் கடமை தவறியவர்கள், கடமை ஆற்ற வேண்டியவர்கள் கடமை தவறினார்கள். யாருக்கு பொறுப்பு தரப்பட்டதோ அவர்கள் பொறுப்பற்ற போக்கிரிகளாக நடந்து கொண்டார்கள். யார் நிதி மூலதனங்களை பத்திரப்படுத்தி இருக்க வேண்டுமோ அவர்கள்தான் இந்த தேசத்தின் நிதி ஆதாரங்களை அந்நியர்களுக்கு காட்டி கொடுத்தார்கள். யார் காக்க வேண்டுமோ, யார் வேலியாயிருந்து பயிரை காக்க வேண்டுமோ அந்த வேலியே பயிரை மேய்கிற குற்றத்தை செய்கிற சூழலிலே தான் நீங்களும் நானும் வாழ்கிறோம் என்பதே இன்றைய சுதந்திர தினத்தின் செய்தியாய், காட்சியாய் இருக்கிறது. எனவே நண்பர்களே, இன்றைக்கு ஆளப்படுகிற இந்த மக்கள் தான், இன்றைக்கு ஆளப்படுகிற இந்த மக்களின் முன்னோர்கள் தான், என் பாட்டனும் உங்கள் பாட்டனும் தான் அந்நியரிடமிருந்து போராடி இந்த சுதந்திரத்தை பெற்று தந்தார்கள். எம் முன்னோர்கள் வெகுமக்கள் போராடி பெற்ற சுதந்திரத்தை சிலரின் கையில் ஒப்படைத்து அதன் வழி நின்று ஆட்சி செய்யுமாறு வேண்டினார்கள். வடக்கிலும் தெற்கிலுமாக, மத்தியிலும் மாநிலத்திலுமாக சுதந்திரத்தை பேணி பாதுகாக்க தவறிய ஆட்சியாளர்களாலே தான் இந்திய சமூகம் இன்றைக்கு சீர்குலைந்து நிற்கிறது என்ற போதும் இதே சுதந்திர தின நாளில் தருமத்தின் வாழ்வதனை சூது கவ்வும், தருமம் மறுபடி வெல்லும் எனும் இயற்கை மர்மத்தை ஆளப்படுகிறவர்களாலே உலகம் கற்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி.